பாதிப்பு வந்து சென்னையா சரி, திருநெல்வேலி, தென் மாவட்டங்கள் எல்லாம் மக்கள் வந்து இதுல இருந்து மீண்டு வரல. ஆனா மத்திய மாநில அமைச்சர்கள் வந்து வார்த்தை மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இவர் வந்து மாநில அமைச்சர் வந்து அப்பா வீட்டு பணமா கேட்கறோம்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, அங்க வந்து அப்பா வீட்டு பணம் இல்ல, ஆத்தா வீட்டு பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை மோதல்ல அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல ஆரோக்கியமா இருக்கும்? அந்த மக்கள் வந்து வரல. ஆனா மத்திய மாநில அரசுகள் இது போன்ற போக்கு எப்படி பார்க்கப்படுகிறது? அதாவது பாதிப்பு வந்து கடைசியில மக்களுக்கு தான். நேற்று திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே நான் சென்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு சில நல்ல உதவிகள்லாம் கொடுத்தோம். அந்த பகுதியில் பார்வையிட்டு வந்தேன். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் மீண்டு வரல. மீண்டு வருவதற்கு, அதாவது இயல்பு நிலைன்னா, இப்போ சென்னையில் இன்னைக்கு ஓரளவுக்கு இயல்பு நிலை. புயல் வந்து கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம், 1 மாதத்துக்கு மேல ஆகும். ரொம்ப மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க. நான் மாவட்டம், அது கிராமப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த கிராமப்புறத்துக்கு நான் போல. ஆனா போறதுக்கு வழி இல்லை, சாலைகள் கிடையாது, இன்னும் தண்ணி நின்றுட்டு இருக்குது. அங்க தூத்துக்குடி நகரத்துக்கு நான் நேற்று போனேன். தூத்துக்குடி நகரத்துல 2 பிரதான சாலையில மட்டும்தான் போக முடியும். தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ள சாலைகள்லாம் போக முடியாது இன்னைக்கு. ஏதாவது நேற்று 6 நாள் ஆகியும். அப்ப என்ன தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. சென்னையில வெள்ளம் வந்தது, நீங்க நெய்வேலியில இருந்து பெரிய பெரிய பம்ப் எல்லாம் எடுத்து வந்து சென்னையில இருக்க தண்ணி எல்லாம் நீங்க பம்ப் அடிச்சு வெளியில விட்டீங்க. இப்ப தூத்துக்குடி மக்கள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்கள்? அவங்க எப்ப நீங்க எடுக்க போறீங்க, தண்ணி எடுக்க போறீங்க வெளியில? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, எது பெரிய பெரிய வீடுகள்ல ஒரு டப்பா சாப்பாடு கொடுத்தா இன்னொரு டப்பா கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அப்போ சாதாரண மக்கள் என்ன நிலையில இருப்பாங்க? நாங்க நேத்து கொடுக்க போனது ஒரு 2000 பேர் கொடுக்கலான்னு போனோம். கியூல நின்னது கிட்டத்தட்ட 5000-6000 பேர் அரை மணி நேரத்தில் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க கிட்ட இல்ல, ஆனாலும் பிரிச்சு கொடுத்துட்டோம். யாருமே வரலைங்க, பார்க்க வரலைங்க, குடிநீர் இல்லைங்க, குழந்தைக்கு பால் இல்லைங்க. எது இல்ல, இது தூத்துக்குடி மாநகராட்சியில. அப்போ நீங்க கிராமத்துல எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க. பாவமா இருக்கு கிராமத்துல. அந்த தாமிரபரணி முகத்துவாரத்துல புன்னக்காயல் ஒரு கிராமம் இருக்கு. நானும் அங்க போயிட்டு வந்தேன். அப்போ இப்ப இல்ல, தாமிரபரணியை காப்போம் சொல்லிட்டு பாபநாசம் இருந்து புன்னக்காயல் வரைக்கும் நான் நடைபயணம் 2 நாள் பண்ணேன். நான் அப்ப புன்னக்காயல் கிராமத்துக்கு போனேன். அது பார்த்தா அங்க உள்ள இன்னைக்கு வரைக்கும் யாரும் போல. இது போட்டு பல கிராமங்கள் இருக்கு. இந்த பேசுறதுலாம், டிவியில பேசுறதுலாம் நிறுத்துங்க, நேரம் அங்க போங்க. நேத்து கூட என்னுடைய வேண்டுகோள் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அங்க போனோம். 1 நாள் தங்குங்க, 2 நாள் தங்குங்க. முதலமைச்சர் அங்க தங்குனா வேலை நடக்கும். அங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அது போதுமானது கிடையாது. அதனாலதான் அங்க போய் அழுத்தம் கொடுத்து, ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு. விவசாயம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வாழையும் போயிடுச்சு, நெல்லு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அங்க கால்நடைகள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் போயிடுச்சு. அரசு அதிகாரத்துல அரசு வந்து அதிகாரப்பூர்வமா 55 பேர் இறந்திருக்கிறாங்க சொல்றாங்க. ஆனா என் கணக்கு 100 கணக்கு மேல வந்திருக்கும். போதான் தெரிய போகுது. அதான் இன்னும் இத்தனைக்கும் அங்க புயல் வரல, மழை மட்டும்தான் வந்தது. சென்னையில வந்தது புயல் வந்தது, ஆனா அங்க மழை மட்டும்தான் வந்தது. அதான் நான் சொன்னேன், நேற்று சென்னை, இன்று நெல்லை, நாளை எங்க, எந்த ஊருக்கு நான் வரலாம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு நாங்க மட்டும்தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு வரோம். கேட்கறதுக்கு யாரும் இல்ல. 15 வருஷமா சொல்லிட்டு வரோம், தயார் நிலையில இருங்க, தயார் நிலையில இருங்கன்னு. எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறோம்? இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்.